என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் பங்குச் சந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நான் பெங்களூர்ல ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த ஒர்க் ஷாப்புக்காக பெங்களூர் வந்திருக்கிறேன். அதனால என்னால் வீடியோ போட முடியல, ஆடியோ மட்டும்தான். ஸோ நாளையிலேருந்து திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். முதல்ல இப்போ ஒரு மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கா பேரிஷா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மார்க்கெட் எல்லாமே புல்லிஷாக இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வந்து ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகளும் ஜெர்மனி, பிரான்ஸு, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து ஆல் டைம் ஹைல தான் ட்ரெண்ட் நடக்கிறாங்க. ஆனால் நம்மளும் இந்நேரம் ஆல் டைம் ஹை போயிருக்கணும். பட் இருந்தாலும் இந்த கார்பரேட் ரிசல்ட்ஸ், டிசிஎஸ் ரிசல்ட் வந்து மார்க்கெட் ரொம்ப இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்டும் சரியில்லை. ஸோ பங்குகள் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை வந்து 24,970 அப்படிங்கிற அளவில் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டெக்னிக்கலாக நான் வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுறேன். அந்த டெக்னிக்கல் படி நிஃப்டி வந்து கரெக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு கீழே போயிருந்தால் அது வந்து பேரிஷ் ஆயிருக்கும். நான் கரெக்டாக அந்த லெவலில் தான் போயிருக்கு. பட் அப்போ ஒரு கேள்வி வந்தது, சரி நான் மண்டே தொடர்ந்து இறங்குமா அப்படின்னா, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இந்த 3 ரிசல்ட்டுமே வருது. அதனால் அதை பார்த்துட்டு மண்டே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் ஒருவேளை இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம் அப்படின்றதுக்கு சில காரணங்கள் பார்ப்போம். காரணம் 1, உலக பங்குச் சந்தைகள் எல்லாமே ஆல் டைம் ஹையை நோக்கி போயின்னு இருக்கு. நாம் வந்து உலக சந்தைங்களுக்கு எதிராக நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ அதனால் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நமக்கு ரெக்கவரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கு. ரெண்டாவது லாஜிக்கு, பங்குச்சந்தைகள் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 650-700 புள்ளிகள் வந்து இறங்கி இருந்தது. இவ்வளவு இறங்கின புறமாவே பார்த்தீங்கன்னா இந்தியா வீக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அது வந்து பெருசாக ஏறலை. மார்க்கெட்டை இறங்க அதுவும் இறங்கின்னு வந்துருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டிசம்பர் எக்ஸ்பைரியில் 24,000 புட்டும் 28,000 காலும் செல் பண்ணியிருந்தேன். 28,000 காலு 250 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன். அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 125 ரூபாய்க்கு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட், கிட்டத்தட்ட 155 ரூபா ப்ராஃபிட் அதில். ஆனால் எதனால் ப்ராஃபிட்டு? மார்க்கெட் இறங்குச்சு. மார்க்கெட் இறங்கும்போது கால் ஆப்ஷன் ப்ரீமியம் இறங்குது. ஆனால் அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் வந்து 260 ரூபாய்க்கு செல் பண்ணிடுறேன். அது இப்போ 262, 263 லெவலில் தான் ட்ரெண்ட் நடக்குது. அதாவது காலில் 125 ரூபா ப்ராஃபிட் வந்தது, ஆனால் புட்டில் ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் லாஸ்ட்டில் இருக்குது. அப்போனா இது என்ன தோணுதுன்னா, இந்த ஃபியர் வந்து அதிகமாக இல்லை. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஏறணும் மார்க்கெட் இறங்கும்போது. அப்படி இல்லைன்னா டவுன் சைடு வந்து லிமிட்டட் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். இது 2வது காரணம். 3வது காரணம், மந்த்லி ஆப்ஷனில் 25,000 புட்டு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் வெள்ளிக்கிழமை வந்து நிஃப்டி வந்து 25,000 கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலுமே 25,000 புட்டு தான் இன்னமும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் இருக்குது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த 25,000 புட்டில் லாஸை புக் பண்ணி இருக்கணும். அது 24,800 அல்லது 24,500 அவங்க மூவ் பண்ணி இருக்கணும். ஆனால் அதை பண்ணலை. ஸோ என்னுடைய கணிப்பு என்னென்னா, சரி இந்த ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க் 3 ரிசல்ட்டையும் பார்த்துட்டு மண்டே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்களோ என்னமோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ எல்லாமே வந்து இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அதை வச்சு தான் வந்து மார்க்கெட்டு அடுத்த சில நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். சரி, இப்போ அந்த 3 கார்பரேட் ரிசல்ட்டுக்கும் வந்துடுவோம். ரிலையன்ஸ் ரிசல்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரிலையன்ஸ் ரிசல்ட் வந்த உடனே ரிலையன்ஸ் ஷேர் வந்து லண்டனில் ட்ரேட் நடக்குது. அது வந்து ரிலையன்ஸ் ஜிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிலையன்ஸ் குளோபல் டெபாசிட்டரி ரிசல்ட் அப்படின்ட்டு. அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஏறி இருந்தது.
ஆனால் க்ளோசிங் சமயத்தில் அது கொஞ்சம் இறங்கி ஒரு 0.5% ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நாளைக்கு காலையில் ரிலையன்ஸ் வந்து ஒரு 0.5% ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றது ஒரு கணிப்பு. அது நடக்குதா நடக்கலைன்றது நாளைக்கு பார்ப்போம். அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க்கு. ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட்டு ஓரளவு நல்லா இருக்கு. பட் ஆனால் அது கடந்த சில ஆண்டுகளில் அது ரொம்ப அபரிதமாக ஏறியும் இருக்கு. ஆனால் ஒரு கடந்த ஒரு வாரம் 10 நாளில் அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. அது ரிசல்ட்டு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து ஒட்டுமொத்த சந்தை இறங்கி நிஃப்டி 25,000 உடைச்சி ட்ரெண்ட் நடந்தப்பவுமே ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் ப்ளஸில் தான் ட்ரெண்ட் நடந்தது. காலையில் மைனஸில் இருந்தது, அதுக்கப்புறம் நல்ல ரெக்கவர் ஆகி ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதனால் ஐசிஐசிஐ பேங்க்கு எந்த அளவுக்கு ப்ளஸில் ஓப்பன் ஆகும்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. மூன்றாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்தியாவிலேயே இருக்கிற நம்பர் 1 நிறுவனம். நிஃப்டி 50 அதுதான் நம்பர் 1, பேங்க் நிஃப்டிலையும் அதுதான் நம்பர் 1. அப்படிப்பட்ட நிறுவனம் வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து நாங்கள் போனஸ் இஷ்யூ கொடுக்கலான் இருக்கிறோம், ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கூட அந்த பங்குகள் வந்து பெருசாக ஏறலை. இன்ஃபேக்ட் வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 40 ரூபான்ற அளவுக்கு இன்ட்ராடேல விழுந்திருக்கு அந்த பங்கு. ஸோ போனஸ் ஷேர் கொடுக்குறேன், டிவிடெண்ட் எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாலுமே மக்கள் வந்து அதை பேரிஷாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போது நிறைய பேர் நான் நினைக்கிறாங்க, இது வரைக்கும் அவங்க போனஸ் ஷேரே கொடுத்தது கிடையாது, இப்போ திடீர்னு எது கொடுக்குறாங்க, ஸோ அவங்க ரிசல்ட் சரி இருக்காது, அதனால் அந்த பங்குகளை வந்து பெருசாக விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் 12% ப்ராஃபிட் அதிகமாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் அவங்க சொன்னாலுமே நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் அப்படின்னு ஒரு நிறுவனம், அது வந்து அவங்களுடைய சப்சிடரி, அது வந்து ஐபிஓ வந்தாங்க. அது மூலமாக அவங்களுக்கு வந்து நிறைய காசு கிடைச்சிருக்குது, ஒரு 9,000 கோடி என்னமோ அது மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த எக்ஸ்ட்ராடினரி இன்கம்மால தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஹெச்டிபி ஃபைனான்ஷியலை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய வரலாற்றிலே இது ஒரு மோசமான ரிசல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் மண்டே என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அது ரிசல்ட்டு மோசமாக இருக்குதுன்னா அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த நாட்டினுடைய பிரதிபலிப்பாக தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பெரும்பாலும் வந்து ரீட்டைல் பீப்புளுக்கு தான் பணத்தை லெண்ட் பண்ணுறாங்க. அது ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னா ரீட்டைல் பீப்புள், பொதுஜனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் வருது. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அதை பற்றி இப்போ பேசணும்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும். ஸோ நாளைக்கு திங்கட்கிழமை பங்குச்சந்தைகள் எங்கே ஆரம்பிக்க போகுது, அது கேப் அப் ஆகணும், அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகணும். 24,970 கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. இன்ட்ராடேல வரலாம், ஆனால் நாளைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு அது 24,970 கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்படி க்ளோஸ் ஆச்சுனால் பங்குச்சந்தைகள் பேரிஷாக இருக்கும், இல்லைன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் அடுத்த வாரம் 24,800க்கு கீழே போகாமலும் 25,600க்கு மேலே போகாமலும் ட்ரெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. இந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.